Hello friends, welcome back to my channel. Part 1ல செட்னா என்ன, எது செட் இல்லை, ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட்ஸ்னா என்ன, அண்ட் தென் கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அந்த செட் கான்செப்ட் ரிலேட்டடாக. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சிங்கிள்டன் செட்டு, எம்டி செட்டு, நெக்ஸ்ட்டு ஃபைனைட் செட்டு, இன்ஃபைனைட் செட்டு. இதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போது கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது ஒரு செட்டு. ஓகே, இந்த செட்டில் எலமெண்ட்ஸே இல்லை, நோ எலமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த செட்டுக்கு பேர் தான் எம்டி செட்டு. ஒரு செட்டில் எலமெண்ட்ஸ் இல்லை, தட் மீன்ஸ் இப்போ ஏங்கிற செட் கன்சிஸ்டிங் ஆஃப் நோ எலமெண்ட்ஸ் அப்படின்னா இஸ் கால்டு த எம்டி செட். எம்டி செட்னு சொல்லலாம், இல்லைனா நல் செட், NULL நல் செட்னு சொல்லலாம். இதை இப்படியும் டினோட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இப்படியும் டினோட் பண்ணலாம். இதுதான் எம்டி செட்டோட கான்செப்ட். இப்படி ஒரு செட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக ஏன் நீங்களே எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதி காமிக்கிறேன். எம்டி செட் வர மாதிரி நான் செட் பில்டர் ஃபார்மை வச்சு ஒரு செட் எழுதி காமிக்கிறேன். நீங்கள் செட் பில்டர் ஃபார்ம்னா என்னன்னு தெரியலன்னா நீங்கள் பார்ட் 1 பாருங்கள். அப்போ தான் செட் பில்டர் அண்ட் ரோஸ்டர் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். இப்போது ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன். எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். எக்ஸ் ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்கணும். இப்போ நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். தட் மீன்ஸ் எக்ஸோட ப்ராப்பர்ட்டி நான் கொடுக்குறேன். இந்த எக்ஸ் லெஸ் தென் 1 இருக்கணும். இப்போது நீங்கள் எனக்கு ஏ அப்படிங்கிற செட்டை ரோஸ்டர் மெத்தடில் ஃபார்ம் பண்ணணும். could you able to do, உங்களால் அதை ஃபார்ம் பண்ண முடியுமா? எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர். ஸோ ஸ்டார்டிங் 1 2 3 போயிட்டுருக்கும். இங்கே நம்ம கண்டிஷன் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கணும். லெஸ் தென் 1னா 1 விட கம்மியாக இருக்கணும். 1 விட கம்மியாக தான் ஒரு நேச்சுரல் நம்பர் சொல்ல முடியுமா உங்களால்? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற செட்டில் நோ எலமெண்ட்ஸ். ஸோ ஏவை நீங்கள் என்ன சொல்லலாம்? எம்டி செட்டுன்னு சொல்லலாம், ஆர் நல் செட்டுன்னு சொல்லலாம். திஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி சொல்லிட்டு போயிடலாம். இதுதான் எம்டி செட்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட், சிங்கிள் SINGLETON, சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட்னா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஒரு செட்டில் நோ எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது எம்டி செட். அதே ஒரு செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா அந்த செட்டை தான் சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது ஒரு செட்டு. இந்த செட்டில் 2 அப்படிங்கிற ஒரே ஒரு எலமெண்ட், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் which is equal to 1 அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த செட்டை என்ன சொல்லலாம் அப்படின்னா சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள்டன் செட் SINGLETON, சிங்கிள்டன் செட். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்ததுக்கு வரோம். அடுத்து ஃபைனைட் செட்டு. ஃபைனைட் செட் இது உங்களுக்கு பேர்லேயே தெரியும். ஃபைனைட் அப்படின்னா ஒரு முடிவு இருக்கும். ஓகே, அப்போ ஃபைனைட் செட்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு செட்டு. இப்போது ஏங்கிற செட் ஃபைனைட் செட் அப்படின்னா அதுக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று, ஏங்கிற செட்டு எம்டியாக இருக்கணும். ஏங்கிற செட்டில் நோ எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது ஆப்ஜியஸாக அது ஒரு ஃபைனைட் செட். ரெண்டாவது பாயிண்ட், ஏங்கிற செட்டில் n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஏங்கிற செட்டில் n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும். இந்த n பிலாங்ஸ் டு ஒரு நேச்சுரல் நம்பர். அதாவது ஏங்கிற ஒரு செட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணால் இருக்கலாம். பட் ஆனால் உங்களால் ஒரு நேச்சுரல் நம்பர், ஏதோ ஒரு பர்டிகுலர் நேச்சுரல் நம்பரால் நீங்கள் அதை குறிப்பிட முடியும், சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஏங்கிற ஒரு செட் எழுதுகிறேன். 1ல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 lakh வரையிலும் ஒரு செட் எழுதுகிறேன்னா இப்போ உங்களால் சொல்ல முடியும் இந்த செட் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது? n is equal to 1 lakh. ஸோ n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுதான் எக்ஸெட்ரா n அப்படின்னு சொல்கிறோம். n பிலாங்ஸ் டு ஒரு நேச்சுரல் நம்பர். ஒரு நேச்சுரல் நம்பரால் நீங்கள் குறிப்பிடலாம். குறிப்பிட முடிஞ்சுது அப்படின்னா அந்த மாதிரி செட்டை ஃபைனைட் செட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து இன்ஃபைனைட் செட்டு. எந்தெந்த செட்டெல்லாம் ஃபைனைட் செட்டு இல்லையோ அது எல்லாமே இன்ஃபைனைட் செட்டு. இதுக்கு கான்வர்ஸ், அவ்வளோதான். அப்படி செட் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போது ஏங்கிற செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் நான் எழுதுகிறேன். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஸ்டார்டிங் 1 2
3 அண்ட் கோஸ் எக்ஸெட்ரா. இதில் வந்து நீங்கள் இதோட முடிவு வந்து சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து இதோட முடிவு வந்து நீங்கள் n அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால் வந்து அதுக்கு அடுத்த நம்பர் n+1 சொல்ல முடியும். நீங்கள் n+1 சொன்னீங்கன்னா என்னால் அடுத்து n+2ங்கிற நம்பர் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் எந்த நம்பர் சொன்னாலும் என்னால் வந்து அடுத்து ஒரு நம்பர் நேச்சுரல் நம்பரில் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி வர கேசஸ் எல்லாமே வந்து இன்ஃபைனைட் செட்டில் வந்துடும். எந்தெந்த செட்லாம் ஃபைனைட் இல்லையோ அந்தந்த செட்டில் வந்து இன்ஃபைனைட் செட்டில் வந்துடும். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கிறது எம்டி செட்டு ஆர் நல் செட், சிங்கிள்டன் செட், ஃபைனைட் செட் அண்ட் இன்ஃபைனைட் செட். இப்போது லாஸ்ட்டாக ஒரே ஒரு இது மட்டும் பார்த்தரலாம் குட்டியாக. இப்போ ஏ அப்படிங்கிறது ஒரு ஃபைனைட் செட்டு. ஏங்கிறதுல n எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஏங்கிற செட்டில் வந்து n எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போது cardinality of A which is equal to n. ஸோ இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏங்கிற செட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து அதோட cardinality of A. இப்போ சப்போஸ் ஏங்கிற செட்டில் 1 2 3 அப்படின்னு இருந்தது, ஒரு 3 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ cardinality of A இங்கே என்ன வரும் அப்படின்னா 3 வரும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து இன்டர்வல்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.